உயிரை தற்காத்துக் கொள்ள ஓடிய ஆம்ஸ்ட்ராங்கின் கண்முன்னே முதலில் யமனாக தோன்றிய திருவேங்கடம். முதல் தாக்குதலால் ஆம்ஸ்ட்ராங்கின் உயிரை பறித்தவரின் உயிரை பறித்த காவல்துறையின் புல்லட். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் மூளை சரிந்தது எப்படி? அதிர வைக்கும் வாக்குமூலமும் என்கவுண்டர் பின்னணியும். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த வழக்கு தொடர்பா பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பியான பொன்னை பாலு அவர்கள் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த 11 பேர்ல ஒருத்தர் தான் திருவேங்கடம். இவருடைய வங்கி கணக்குல கொலைக்கான பணம் செலுத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை திருவேங்கடத்தோட வீட்டுக்கு பக்கத்துல புதைக்கப்பட்டதா சொல்லப்பட்ட நிலைமையில இது பத்தி விசாரிக்கிறதுக்காக புழல் சிறையில இருந்து அதிகாலை 5:30 மணிக்கு திருவேங்கடம் மாதாவரம் பகுதிக்கு அழைத்து வரப்பட்டாங்க. அப்போ அவர் காவல்துறைய திசை திருப்பி தப்பிக்க முயற்சி செய்யும் போது போலீசார் துரத்தியதாகவும், பதிக்கு வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து காவலர்களையே சுட முற்பட்ட போது போலீசார் தங்களை தற்காத்துக்கிறதுக்காக திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலைமையில தான் இன்னொரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட போது முதல் தாக்குதலை திருவேங்கடம் அவர்கள் தான் தொடுத்ததா சொல்லப்படுது. இந்த வழக்கு தொடர்பா தொடர் விசாரணை போயிட்டு இருக்க நிலைமையில இன்னும் பல உண்மைகள் வெளியில வரும்னு எதிர்பார்க்கப்படுது.